ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிறோம். சரகடி காசையில் நம்ம மனோஜ் ரோகிணி இருக்காங்களே, இவங்க 2 பேரும் காலங்காத்தால யாரா மணிசத்தை கேட்குது வெளியே எட்டி பார்த்தா 2 பேரும் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றாங்க. நெத்தியில் பட்டை, ருத்ராஜ கொட்டை, என்னப்பா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்டா பக்தி பலமாயிட்டப்பான்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கப்புறம் பார்த்தா இவர் இல்லை வீடு வாங்க போகிறோம்ல அதனால் கடவுள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறேங்கிறாரு. என்னடா இது போகிற போக்கில் ஒரு அப்ளிகேஷன் போட்டு போகிறான், இவ்வளோ நல்லவனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு வாங்க போகிறோம் அதனால் எல்லாரும் வந்து அங்கே தங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்கி பாருங்கன்னு சொன்னோன்னே ரவி வேணான்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம விஜயா வந்து அவங்கன்னா ஏன் தொழிலதிபர் பையன்னு வெறுப்பேற்றுறாங்க. இதை பார்த்தோன்னே நாங்களாம் சாதிக்க மாட்டோமான்னு ரவி கேள்வி கேட்க, எப்பா இன்னைக்கு தான்ப்பா வாயை திறந்து ரவி பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்ருதி ஒரு பக்கம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டாங்கங்க. அதாவது இவன் எதுலையும் ஏமாந்துட போகிறான்னு நினைக்கிறாரு நம்ம முத்து. கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தா கேட்கணுங்க. இவங்க 2 பேர் கோயிலுக்கு வர அந்த டைம் பார்த்து நம்ம மீனா இருக்காங்களே அவங்க வீட்டை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்கங்க. வந்தவங்க ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 500 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஏது மீனான்னு சொல்லி கேட்க, இது எதுக்கு எங்களுக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முத சம்பாரிச்சது என் குடும்பத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை போட்டு விட்டாங்க. அந்த டைம் பார்த்து வர்றது ரோகிணிங்க. எதுக்குமா வெளியில் போய் காசை வாங்கி கஷ்டப்படுற மாலைக்கு நம்மள்ட்டே வாங்கியிருக்கலான்னு ஒரு பாசத்தில் சொல்லிவிட்டாங்க. நாங்கள் ஓசில் வாங்க மாட்டோன்னு ஓவராக பேசுனாங்க. இருடி அதுக்கும் காலம் வரும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குடம் தட்டி வீட. இதை பார்த்தோன்னே மீனாவோட அம்மாவுக்கு ஒன்றும் புரியலங்க. தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இதை யோசிக்காமல் போய் மீனா அங்கே சொல்கிறாங்க ரோகிணிகிட்ட, வேணாம் அட்வான்ஸை கொடுக்காதன்னா கேட்குதா அந்த காட்டு பூச்சி வேலையை காட்டுடான்னு அவங்க பணத்தை தூக்கிட்டு ஓட போகிறாங்க. அதுக்கப்புறம் நடு தெருவில் நிற்க போகிறாங்க. அது மட்டும் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.